வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி தேதி 12 பிப்ரவரி 2024. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டு எப்படி போகுது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் அந்த வீடியோவில். கரண்ட் டைமு 11 o'clock. பேங்க் நிஃப்டி ஸ்பாட் இப்போ ரன்னிங் வந்து 45,235 இப்போ ரன் ஆகிட்டு. ஆல்மோஸ்ட் -400 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் எனிவே அதுக்கப்புறம் மார்க்கெட்டு படிப்படியாக டவுன் சைடு வந்திருக்கு. இப்போதைக்கு 45,250 ரன் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவலு க்ரீன் லைனு 45,384 ரெசிஸ்டன்ஸ் லெவல். சப்போர்ட் லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 45,090. இன்றைக்கி வீக் ஸ்டார்ட்டு மண்டே. ஸோ அதனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மோர் வொலாட்டில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் 200 பாயிண்ட்ஸு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ கரண்ட்டு டைமில் மார்க்கெட்டோட சிச்சுவேஷன் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் உள்ளே தான் இருக்குது. நான் எடுத்த ட்ரேடு என்னங்கிறதையும் காட்டுறேன். ஆல்ரெடி நான் ஒரு ட்ரேடு க்ளோஸ் பண்ணிட்டேன். மார்னிங் எடுத்து எக்ஸிட் ஆயாச்சு வித் ப்ராஃபிட்டில். இதுதான் என்னோடய இன்றைக்கி மார்னிங் எடுத்த ட்ரேடோட ஸ்டேட்டஸு. மார்னிங் வந்து 2 லாட்டு 45,600 புட்டு பை பண்ணேன் 430க்கு. தென் எகெயின் அதை சோல்ட் அவுட் பண்ணது 528க்கு சோல்ட் அவுட்டு. அதே மாதிரி ஒரு லாட்டு செல் பண்ணியிருந்தேன் 45,600 காலு. அதை எகெயின் பை பண்ணது 166. இது ஏன் நான் 2 சைடும் வந்து புட்டு சைடு கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன்னா, என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் மார்னிங்கு மார்க்கெட் வந்து டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னும் ரெசிஸ்டன்ஸை வந்து டச் பண்ணலை. மேபி பிரேக் அவுட் ஆகி ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இன்னும் பிரேக் ஆகலை. மேபி சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் மேலே ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் ஃபர்தர் அப் மூவ்மெண்ட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டை டச் பண்ணி கீழே வந்ததுன்னா ஒரு 100 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். இதுதான் என்னோடய கணிப்பு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எனிவே இன்றைக்கி உள்ள ப்ராஃபிட் நான் வந்து இப்போ உள்ள டைம் வரலும் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஓவரால் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 3,809. இதுதான் நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் மார்னிங் ட்ரேடு. இனி மூவ்மெண்ட் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு ஃபர்தர் பாசிபிலிட்டிஸ் இருந்தால் என்ட்ரி கொடுப்பேன். இல்லைனா இன்றைக்கி உள்ள ப்ராஃபிட்டை இதோட க்ளோஸ் பண்ணிடுவேன். ஃபர்தர் பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறது. இப்போ டைம் வந்து 12 o'clock ஆகுது. இப்போ பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட்டோட ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா 246 ரன் ஆகிட்டுருக்கு. மறுபடியும் ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கேன். அதாவது புட்டு சைடு 45,600 புட்டு 2 லாட்டு பை பண்ணியிருக்கேன் 519 ருபீஸுக்கு. ஏன்னா என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் லெவல் பார்த்திங்கன்னா டவுன் சைடு சப்போர்ட்டை டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை மீன் பண்ணி தான் இப்போது சப்போர்ட்டை டச் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கிறனால புட் சைடு என்ட்ரி கொடுத்துருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இப்போ கரண்ட் பொசிஷன் 519க்கு பை பண்ணது 20 ஓடிட்டுருக்கு ப்ரைஸு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இன்கேஸ் லாஸ் சைடு போச்சுன்னா ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு வெளியில் வர்றது பெட்டர். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள் மார்க்கெட் ஃபாலோ ஆகிட்டுருக்கு. 90% சான்சஸ் இருக்குது சப்போர்ட் லைனை வந்து டச் பண்ணுறதுக்கு. இன்கேஸ் சப்போர்ட் லைனை டச் பண்ணி டவுன் சைடு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்தா ஃபர்தர் ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா டச் ஆகாமல் அபவ் ரெக்கவரி மேலே கொடுத்துருச்சு அப்படின்னா
ரெக்கவரி எடுத்து மேலே பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப் சைடு போகிறதுக்கு. இப்போ நான் ஹோல்டு பண்ண பொசிஷன் ஆல்மோஸ்ட்டு 5000 6300க்கு வந்திருக்கு. பார்க்கலாம் சப்போர்ட்டு லைனை டச் பண்ணுதாங்கிறது ஸ்பாட்டு. ஆல்மோஸ்ட்டு 60 பாயிண்ட்ஸ் பேலன்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். டச் பண்ணிடுச்சுன்னா எக்ஸிட் ஆகிறது பெட்டர். சப்போர்ட் லைன் இன்னும் டச் பண்ணலை. 107 45,196 வந்துருச்சு. லோ பார்த்திங்கன்னா 95 தான் ஆயிருக்கு. டச் ஆகிடுச்சு. ஸோ பெட்டர் எக்ஸிட் ஆகிடலாம். எக்ஸிட் ஆகிட்டேன். என்னோடய பொசிஷன் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ ஓவரால் ப்ராஃபிட் இன்றைக்கி பண்ணியிருக்குது 8570. டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் 6 ட்ரேடு. மார்னிங் வந்து 2 ட்ரேட் எடுத்திருந்தேன், பை சைடும் செல் சைடும். நெக்ஸ்ட்டு ட்ரேடு வந்து 11:51க்கு எடுத்தேன், 12:05க்கு க்ளோஸ் பண்ணி வெளியில் வந்தாச்சு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா 2 லாட்டு 45,600 புட்டு. ஸோ நம்ம கணிப்பு அசம்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. 519க்கு பை பண்ணி 678க்கு செல் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ட்ரேடு, ஓவரால் ட்ரேடு. டோட்டல் எக்ஸிக்யூட்டட் ஆர்டர் பார்த்திங்கன்னா 6. ஓவரால் ப்ராஃபிட்டு இன்றைக்கி 8570 rupees. ஸோ இதுக்கு மேலே ஃபர்தர் வந்து ட்ரேடு எடுக்காமல் இருக்கிறது பெட்டர். அதர்வைஸ் ப்ரைஸ் எரோட் ஆகி நம்ம இப்போ புக் பண்ண ப்ராஃபிட்டு மைனஸில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது டவுன் ஆகி எகெயின் சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணி ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்து கீழே எகெயின் ஃபர்தர் ஃபால் போனாலும் நம்ம பண்ண ப்ராஃபிட்டை வந்து சேவ் பண்ணுறது பெட்டரு. ஸோ அதனால தான் நான் இந்த டிசிஷன் போனேன். இனி ஃபர்தர் ட்ரேட் எதுவும் கிடையாது. ஓகே.